Hi friends, welcome back to MKB English. இன்னைக்கு நாம நம்மளோட வீடியோல present perfect tense பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நாம போன வீடியோல present continuous tense பத்தி பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூவேஷனா present perfect tense பத்தி பார்க்க போறோம். நாம present perfect tense பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி சிலருக்கு சில டவுட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் இது மாதிரி கிராமர் டென்ஸை கத்துக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நாம தமிழ்ல பேசுறோம் இல்லையா? இப்போ கிராமரை கத்துக்கிட்டு தான் நாம தமிழ்ல பேசணுமா? ஆனா இந்த இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா மட்டும் ஏன் இந்த மாதிரி ஃபார்முலா கிராமரை நாம கத்துக்கிட்டு பேசணும்? அதோட அவசியம் என்ன? தமிழ்ல பேசுற மாதிரியே கிராமரை கத்துக்காமே இங்கிலீஷ்ல பேச முடியாதா அப்படின்ற சில டவுட்ஸ் சிலருக்கு இருக்கு. தமிழ்ல பேசும்போது நாம ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் நாளைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு, நான் நேத்து வரப்போறேன். ஸோ இது மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது நாம தமிழ்ல பேசும்போது, டென்ஸ் மிஸ்டேக்ஸ் ஏதாவது நாம தமிழ்ல பேசும்போது பண்ணோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க தான். இது மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தமிழ்ல பண்ணும்போது அவங்க உடனே சிரிச்சிருவாங்க. அவங்க சிரிக்கும் போது நாம யோசிப்போம், ஏன் சிரிக்கிறாங்க? நாம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனாலதான் சிரிக்கிறாங்க அப்படின்னு நாம நினைப்போம். அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சதுக்கான காரணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ மிஸ்டேக் பண்ணியிருக்க, அதனாலதான் நாங்க சிரிச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாம கரெக்டா பேச ஆரம்பிச்சிருவோம். இப்படி நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் கிராமரை வந்து அவங்க இது மாதிரி ஃபார்முலா படிச்சு தெரிஞ்சுக்கல. ஆனாலும் அவங்க கிராமட்டிக்கலா தான் நேச்சுரலாவே பேசுறாங்க. ஸோ அப்படி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து தமிழ்ல பேசும்போது, தமிழ்லயே கரெக்டா கிராமட்டிக்கலா பேசும்போது நாம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஈஸியா கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாருமே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அதாவது இங்கிலீஷை தாய்மொழியா கொண்டவங்க யாருமே நம்மளை சுத்தி இல்லை. நாம ஒரு மிஸ்டேக்கை இங்கிலீஷ்ல பண்ணோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஸோ நாம இந்த கிராமரை கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட இங்கிலீஷ்ல நாமளே கரெக்ட் பண்ணிக்க முடியும். சரி, நாம முதல்ல இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆக்ஷன் ரீசெண்டா கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடியோ இல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடியோ ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடியோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருது அப்படின்னா நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏதாவது ஒரு நடந்து முடிஞ்சு போன விஷயத்த நாம பேசுறோம் அப்படின்னாலே நாம பாஸ்ட் டென்ஸ் தானே யூஸ் பண்ணணும், இங்க எதுக்காக நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ப்ரெசண்டா இருந்தாலும் பாஸ்டா இருந்தாலும் நடந்து முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசுறது தான். ஆனா பாஸ்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் நடந்துருச்சு, ஓகேங்களா? அந்த அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச அந்த ஆக்ஷன் வந்து ப்ரெசண்ட்டுக்கோ இல்ல ஃபியூச்சருக்கோ எந்த கனெக்ஷனும் இல்லை, பாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆச்சு, பாஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நாம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இது பாஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஆனா பாஸ்ட்லயே எண்ட் ஆகாம பாஸ்ட்லயே முடிஞ்சு போகாம ப்ரெசண்ட்ல கண்டினியூ ஆகும், சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல கூட கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ இது மேல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு போறான். ஸோ வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு வேலை சொல்றாங்க, இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வாடா, இல்லை ஏதோ ஒரு வேலை. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அப்பா, அந்த ஸ்டூடெண்டோட அப்பா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவனே இப்போதான் வந்தான், இதுக்குள்ள நீ வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவனே இப்போதான் வந்தான், இதை நாம இங்கிலீஷ்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he has come just now, he has come just now, அவனே இப்போதான் வந்தான் அப்படின்றத நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். இந்த சிச்சுவேஷனை நாம ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொன்னோம் அப்படின்னா, அவன் வந்து சில நொடிகள் தான் ஆச்சு, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஸோ நாம என்ன பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட டெஃபினிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சு ஒரு சில செகண்ட்ஸோ இல்லை ஒரு சில மினிட்ஸோ ஆனா நாம அந்த சிச்சுவேஷன்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இங்க இந்த சிச்சுவேஷன்ல
அந்த ஸ்டூடெண்ட் வந்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதனால தான் இங்க நாம he has come just now அப்படின்னு சொல்றோம். present perfect tense யூஸ் பண்ற இன்னொரு சிச்சுவேஷன் நாம பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, அதோட இம்பாக்ட், அதோட தாக்கம் இன்னும் பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னா நாம அந்த சிச்சுவேஷனை present perfect tenseல யூஸ் பண்ணணும். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸை கட் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கரை கட் பண்ணிக்கிட்டீங்க, அது ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பெயினாகவும் இருக்கு. ஸோ அந்த பெயினை நீங்க இன்னும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஹாவ் கட் மை ஃபிங்கர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அந்த காயம் கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு, பெயினை நீங்க இன்னும் ஃபீல் பண்ணல அப்படின்னா அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஐ கட் மை ஃபிங்கர் அப்படின்னு சொல்லலாம்.